சித்த வைத்தியசாலை ஒரு சகாப்தம். இன்று சின்ன திரையை பார்த்து கொண்டிருக்கும் எனது அருமை தமிழ்நாட்டில் உள்ள பேர குழந்தைகளுக்கும் மகன் போன்ற வாலிபர்களுக்கும் என் உடன் பிறந்த சகோதரர்களுக்கும் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலையின் வணக்கத்தையும் நன்றியும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம். சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை தமிழ்நாட்டில் 7 தலைமுறைகளாக தொடர்ந்து சித்த வைத்தியம் செய்து வரும் ஒரு பாரம்பரியமிக்க குடும்பம். 7 தலைமுறைகள் என்பது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. நாங்கள் சித்த மருத்துவ கல்லூரி நடத்திட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் சித்த மருத்துவ கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கிற டாக்டருக்கு படிக்கக்கூடிய ஒரு 10-15 பேர் என்னுடைய தலைமை ஆபீஸுக்கு ஒரு நாள் வந்திருந்தாங்க. வந்திருக்கும் போது ஐயா நீங்கள் சித்த வைத்தியம் பண்ணிட்டு இருக்கிறதுல அந்த தொழில் ரகசியங்கள் உங்களுடைய முறைகள் எல்லாமே எங்களுக்கும் கற்றுக் கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல. நாங்கள் உங்கள் மருத்துவக் கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கிறோம். காலையில் நேரத்துலையோ இல்லை மாலையில் நேரத்துலையோ இல்லை விடுமுறை நாட்களிலோ உங்களுக்கு சமயம் இருக்கும்போது சொல்லிக் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி எங்களுக்கு கேட்டாங்க. எனக்கு அவங்க கேட்கும்போது இந்த மகிழ்ச்சின்னு கிடையாது, அந்த அளவு நான் மகிழ்ச்சி அடைங்க. என்ன காரணம் அப்படின்னா, பாரம்பரியமிக்க சித்த வைத்தியத்தை தமிழ்நாட்டில் அவங்க வாழ்றதை தவிர வேற யாருக்குமே சொல்லிக் கொடுத்த சரித்திரமே இதுவரையும் கிடையாது. யாருக்கும் சொல்லித் தரவும் மாட்டாங்க. ஆனா எங்க மருத்துவக் கல்லூரியில் படிக்கிற மாணவர்கள் இந்த வார்த்தையை கேட்கும்போது, எங்களுக்கு சொல்லித் தரீங்களா தாத்தா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உண்மையாலுமே நான் அடைஞ்ச மகிழ்ச்சிக்கு இன்னும் மகிழ்ச்சி கிடையாது. என்ன காரணம் அப்படின்னா, பாரம்பரியமிக்க இந்த சித்த வைத்தியம் இன்னும் எவ்வளவு வேரூன்றி வரப்போகுது தமிழ்நாட்டில், இவங்கெல்லாம் எவ்வளவு வாழ்க்கையில ஜெயிக்க போறாங்க அப்படிங்கறத நினைச்சு இன்னும் மகிழ்ச்சி இல்லை. அதே மாதிரி என்னுடைய மகன் சிவராஜ் சஞ்சய்க்கும் அளவிட முடியாத மகிழ்ச்சி. கல்லூரி நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கிற என் பொண்ணுக்கும் கல்பனா அவர்களுக்கும் அதிகமான மகிழ்ச்சி இதுல. அவங்க ஏன்னா இந்த சித்த வைத்தியம் இன்னும் எந்த அளவுக்குலாம் வரப்போகுது அப்படின்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டோம். என்ன காரணம் அப்படின்னா, எங்க இருக்கிற மூலிகை ரகசியங்கள் அவங்க கற்று வந்த விஷயங்கள் யாவுமே என்னுடைய முப்பாட்டனார், பாட்டனார், தகப்பனார், அப்பா 4 பேருமே இன்னைக்கு நம்ம கிட்ட இல்லை. ஆனா 4 பேருமே இல்லை அப்படிங்கும்போது அவங்ககிட்ட இருந்த தொழில் ரகசியங்கள்லாம் என்னதான் நான் கத்துக்கிட்டு திறமையா செயல்பட்டா கூட அந்த மூலிகை ரகசியம் எவ்வளவு நம்ம கிட்ட இருந்து போயிடுது இல்லையா? ஆனா அந்த மூலிகை ரகசியங்கள் நான் உயிரோடு இருக்கிறதுக்குள்ள 67 வயசை நான் தாண்டி போயிட்டு இருக்கிற இந்த நேரத்துல இந்த பேர பசங்க மாதிரி மருத்துவக் கல்லூரி படிக்கிற மாணவர்கள் கேட்கும்போது ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன்னா சித்த வைத்தியங்கிறது பாரம்பரியமிக்க சித்த வைத்தியம் இந்த மாதிரி தான் வளர்ச்சி அடைஞ்சு வரணும். தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி கடற்கரை மெட்ராஸ் சொல்லணும்ல, உலக நாடுகள் பூரா இதை அதாவது வளர்ந்து பெரிய இதா வரணும் அப்படிங்கிற ஆதங்கத்துல இந்த நிகழ்ச்சி நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை, அண்ணா பூங்கா பின்புறம், தமிழ்ச்சங்கம் ரோடு வழியாக, ராஜாராம் நகர், சேலம் 7. போன் 2419-782 and 2419-783. Fax 2416-831. சென்னை கிளை ஆபீஸ் தினசரி காலை 7 மணி முதல் மாலை 8 மணி வரை. புதிய எண் 10/4, வீரபத்ரன் தெரு, வள்ளுவர் கோட்டம் அருகில், VIP கேட்டின் எதிரில், நுங்கம்பாக்கம், சென்னை 34. போன் 2823-6780 and 2823-0072. ஈரோடு கிளை ஆபீஸில் தினசரி காலை 8 மணி முதல் மாலை 7 மணி வரை. சிவராஜ் சித்த வைத்தியசாலை, பெருந்துறை ரோட், செந்தில் நரம்பியல் எதிரில், கோவை மெடிக்கல் ரோடு வழியாக, 36, காந்தி நகர், வாட்டர் டேங்க் ரோடு. போன் 2259-332. என்ன காரணம் அப்படின்னாக்க, நாங்க இப்ப சிகிச்சை பண்ணிட்டு இருக்கிறது இன்னைக்கு இருக்க காலகட்டம். ஏன்னா ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த காலகட்டங்கள் ஒரு காலகட்டங்கள் வேற. இப்ப நடந்துட்டு இருக்கிற காலகட்டங்கள், அதாவது வருங்காலத்துக்கு தூண்களாக இருக்கக்கூடிய, இந்திய நாட்டுக்கு வருங்கால தூண்களாக இருக்கக்கூடிய எனது அருமை பேர பசங்களும் மகன் போன்ற வாலிபர்களும் இன்னைக்கு வாழ்க்கை என்ன அளவுலாம் சின்ன பண்ண மாறி வருது அப்படிங்கிற ஆதங்கத்தில் தான் இதை கையில் எடுத்து அந்த அளவு நான் பேசி வந்துட்டு இருக்கேன். ஏன்னா சமயத்தில் ஒரு செய்தித்தாளில் பார்த்தீங்கன்னாக்க நம்மளே பார்த்து பயந்துக்கக்கூடிய அளவுக்கு ஒரு செய்தி வந்தது. அந்த செய்தியில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னாக்க, ஆண்மையற்ற கணவர்களை விவாகரத்து செய்யும் பெண்கள் சென்னைக்கு 2வது இடமா.
ஆண்மையற்ற கணவர்களை விவாகரத்து செய்யும் பெண்கள் சென்னைக்கு வந்து 2வது இடம் அப்படின்னா முதல் இடம் பாம்பே, 2வது இடம் சென்னை அப்படிங்கும்போது அப்ப எந்த அளவு வாழ்க்கை வீணாகி போய் விரயம் பண்ணி சக்தியெல்லாம் வீண் பண்ணி நமது வாலிப பசங்க பேர பசங்களாம் வரப்போறாங்க, வந்து திக்குறாங்க அப்படிங்கிற ஆதங்கத்தில் தான் அவங்கெல்லாம் திரும்பி நல்ல முறையில் வரணும் அப்படிங்கிற ஆதங்கத்தில் தான் நமக்கு தெரிஞ்ச சித்த வைத்தியத்தில், நமக்கு தெரிஞ்ச மந்திரத்தில், நமக்கு தெரிஞ்ச மூலிகை ரகசியங்களை அவங்களுக்கு சொல்லி வரணும் அப்படிங்கிற ஆதங்கத்தை தான் இதில் சொல்லி வந்துட்டுருக்கேன். இன்னைக்கு சென்னை மாகாணத்துக்கு ஆண்மையற்ற கணவரை விவாகரத்து செய்யும் பெண்கள் அப்படின்னு சொல்லும்போது 2வது இடம் அப்படிங்கும்போது எனக்கு ஒரு சமீபத்தில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி, ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு நண்பரோட பேசிட்டு இருக்கும்போது அவர் சொல்றாரு, 2006 வந்து விவாகரத்து செய்யும் பெண்கள் வந்து குடும்ப நல கோர்ட்ல வந்து 3400 வழக்குகள் வந்து இருந்ததும் 2006ல். 2007ல் வந்து 3840 வழக்குகள் குடும்ப நல கோர்ட்ல வந்து விவாகரத்துக்காக வந்து நின்றுட்டு இருந்திருக்கு. அப்ப 2007ல் இந்த அளவுக்கு வந்திருக்கும் போது 2008ல் எவ்வளவு இருக்கும், 2009ல் எவ்வளவு இருக்கும், 2010ல் எவ்வளவு இருக்கும், யோசனை பண்ணி பாருங்க. அப்ப அந்த அளவு வாலிபர்களுடைய வாழ்க்கை வீணாகிறது இல்லாம அந்த பெண்களுடைய வாழ்க்கை வந்து அவ்வளவு பெண்களுடைய வாழ்க்கை சின்ன பண்ண அடைஞ்சு போய்கிட்டே இருக்குது. இவன் என்ன பண்றான், இவனுக்கு ஆண்மத்தன்மை இல்லை அப்படிங்கறது வெளியே காட்டிக்க முடியாம ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை போனாலும் சரின்னு சொல்லிட்டு இவன் இன்னொரு கல்யாணம் பண்றான், ஒரு பேர் தெரியாத இடத்துல போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுறான். அவனுக்கு வாழ்க்கை எப்படியும் உருண்டோடி போயிட்டே இருக்குது. அவன் வாழ்ற வாழ்க்கையை பத்தி அவன் கவலைப்படுறது இல்லை. ஆனா பெண்களுடைய வாழ்க்கையை யோசனை பண்ணி பாத்தீங்கன்னா, இப்ப பெண்களுக்கு வந்து இவ்வளவு பெண்களுக்கு வாழ்க்கை போயிடுது இல்லையா. இப்ப ஆண்கள் வந்து எப்படி வேணுமாலும் கல்யாணம் பண்றான், அதை பத்தி பிரச்சனை இல்லாம போயிடுது. ஆனா பெண்களுடைய வாழ்க்கை வந்து சின்ன பின்னமாயி சீரழிஞ்சு விட்டியா போகுது. அதே மாதிரி அந்த பருவ வயசு வரணும், 27 வயசு அல்லது 30 வயசு 35 வயசு வருவான், அவன் வந்து எப்படி வேணுமாலும் வாழ்ந்துட்டு போறான், அவன் என்ன மாதிரிலாம் நடந்துக்கிறான் அப்படிங்கறது வந்து பின்னாடி வர வர இந்த நிகழ்ச்சியை நான் சொல்லி வந்துகிட்டே இருப்பேன். ஏன்னா இந்த பலகீனம் அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா 13ல இருந்து 25 வயசுக்குள்ள தவறு பண்றான். அது தவறு பண்ணும்போது அவனுக்கு இதுல ஒரு சுகத்தை கண்டதுனால அந்த தவறு வந்து என்ன அப்படிங்கிறது தெரியாம தப்பு பண்ணிக்கிட்டே வரான். இதுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுற மாதிரி நம்ம இந்த நிகழ்ச்சியை சொல்லி வந்துகிட்டு இருக்கிறோம். அதை கூட சமீபத்தில் என்னன்னாக்க ஒரு சின்ன திரையில சொல்லிட்டு இருந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு நிறைய போன் கால் பண்ணி, தாத்தா நீங்க சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிற விஷயங்கள் இதே ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க சொல்லி வந்துருந்தீங்கன்னா நாங்க இவ்வளவு பேர் அழிஞ்சு சின்ன பண்ண மாதிரி எங்க வாழ்க்கை வீணாக இருக்காது. இதுக்கு வந்து ஒரு படிப்பினை ஒரு விழிப்புணர்வு எங்களுக்கு கிடையாது. அதனால இந்த தவறுனால இந்த அளவுலாம் வாழ்க்கை பாதிக்கும், இந்த அளவுலாம் வீணா போயிடும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல. பணத்தை செலவு பண்ணா மீண்டும் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நாங்க தவறு செஞ்சு வந்துட்டோம். இப்பதான் தாத்தா உங்களுடைய நிகழ்ச்சி பார்த்து நாங்கெல்லாம் திருந்தி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது உண்மையாலுமே நம்ம நிகழ்ச்சி கேட்டுட்டு கூட திருந்திட்டோம் அப்படின்னு சொல்லுது எனது அருமை பேர குழந்தைகளும் மகன் போன்ற வாலிபர்களும் சொல்லும்போது உண்மையாலுமே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. அதே சமயத்தில் அவங்க படுற வேதனைகள் ரொம்ப வருத்தத்தையும் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன். அதனாலதான் இந்த நிகழ்ச்சி வந்து அதிக சண்டை போட்டு திட்டி ரொம்ப உரிமை எடுத்து ஒரு பெத்த தாய் தப்புனாலும் அந்த பசங்கிட்ட எந்த அளவு உரிமை எடுப்பாங்களோ அதை விட அதிக உரிமை எடுத்து இந்த நிகழ்ச்சியில சொல்லி வந்துட்டு இருக்கேன். ஏன்னா இந்த பலகீனம் சம்பந்தப்பட்டது வந்து இன்ன காரண காரியங்கள் தான் இந்த தவறு அப்படிங்கிறது கிடையாது. அது போதாதைக்கு இப்ப செல்போன் வர நிறைய வந்துருச்சுங்கிறதுனால இன்னைக்கு 13 வயசுல இருந்து 25 வயசுல கெட்டு சின்ன பண்ண மாதிரி வாழ்க்கையில வீணாகிட்டு வந்துட்டு இருக்கணும். அந்த 13 வயசுல இருந்து கெட்டு போய் 25க்குள்ள வர பையன் இது இந்த மாதிரி சக்தி வெளியாகுது அப்படின்னு சொல்லும்போது சில மருத்துவர்கிட்ட போய் கேட்கும்போது அந்த மருத்துவர்கள் சொன்னாங்களாம், கைப்பழக்கத்துல செய்யறது வந்து தவறு இல்லப்பா, ஒரு நாளைக்கு 2 முறை செய்யலாம் 3 முறை செய்யலாம். என்ன காரணம் அப்படின்னா உன் உடம்புல வந்து இந்திரிய உற்பத்தி அதிகமா இருக்குது, அதனால நீ தவறு செய்யறது வந்து தவறே கிடையாது, தப்பு பண்ணலாம் அப்படின்னு சொல்லாது. அதனால நாங்க தவறு பண்றோம் அப்படிங்கலாம். தவறு பண்றது சரி, 6 மாசம் தவறு பண்ணலாம், 1 வருஷம் தவறு பண்ணலாம். 1 வருஷம் தவறு பண்ணும்போது உனக்கு ஒண்ணுமே தெரியாது, ரொம்ப நல்லா இருக்கும், அற்புதமா இருக்கும், எந்த பிரச்சனையுமே வராது. அதே 1 வருஷத்துக்கு மேல 2 வருஷம் போயிடுச்சுன்னு வச்சுக்க, உன் உடம்புல உற்பத்தி ஆகிற சக்தி பூரா குறைய ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுது, கை கால் அசரிக்க வரும், ஞாபக சக்தி குறையும், தலை மயக்கம் வரும், தன்னைத்தானே நம்ம கூடிய அளவு சக்தி கொடுக்காது, கழுத்துக்கு மேல் பகுதியும் இடுப்புனுடைய கீழ் குருத்தும் வழி வரும். கழுத்துக்கு மேல் பகுதியும் இடுப்புனுடைய கீழ் குருத்தும் வழி வரும்போது ஆண்குறி வந்து ரொம்ப சிறுத்து சின்னதாகிட்டே வந்துடும். முன்னே இருந்த நீளா பருமன் வந்து செயல்படுத்த முடியாது. இந்த மாதிரி வாழ்க்கை வந்து அதிகமா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இது வந்து ஆங்கில மருத்துவத்திலேயோ வேற எந்த வைத்தியத்திலயோ இது வந்து குணப்படுத்தி கொடுங்க அப்படின்னாக்க குதிரைக்கு கொம்பு முளைச்சாலும் முளைக்குமே ஒழிய
ஆங்கில மருத்துவத்துக்கு வந்து இதுல மருந்தே கிடையாது. என்ன காரணம் அப்படின்னா சித்த வைத்தியத்துல மட்டும்தான் இந்த ஆண் வைக்கிறதுக்கு. இப்ப எப்படி மஞ்சக்காமாலை வந்துட்டா மஞ்சக்காமாலையே சித்த வைத்தியத்துல மட்டும்தான் அவங்க உயிரை காப்பாற்ற முடியுமே தவிர வேற எதுலையுமே செய்ய முடியாது. அந்த மாதிரி இந்த ஆண்மை குறைவு, பலகீனம், இல்லறத்துக்கு ஈடுபாடு முடியாம குழந்தை பாக்கியம் இல்லை அப்படிங்கிறது வந்து இந்த சித்த வைத்திய மூலிகை ரகசியங்களை மட்டும்தான் நம்ம குணப்படுத்தி கொடுக்க முடியும். அதுவும் எப்படின்னாக்க பாதிக்கப்பட்டவன் எந்த அளவு பாதிக்கப்பட்டிருக்கான், என்ன மாதிரிலாம் பாதிக்கப்பட்டிருக்கான் அப்படிங்கிற விவரம் தெரியணும். இதே அந்த பசங்க சொல்லும்போது என்ன சொல்றாங்க, பலகீனத்துல பாதிக்கப்படுறதை பத்தி சொல்லும்போது ஆங்கில மருத்துவர்கள் வந்து பலவிதமான டெஸ்ட் எடுக்கிறாங்க, ரத்த பரிசோதனை பண்றாங்க, விந்த டெஸ்ட் எடுக்கிறாங்க. டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு அப்புறம் தான் அந்த பிரிஸ்கிரிப்ஷனை எழுதி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னான். நான் அதை தான் சொன்னேன், அவங்க எல்லா விதமான டெஸ்ட் வேணுமானாலும் எடுக்கலாம், எந்த டெஸ்ட் வேணுமானாலும் எடுக்கலாம். ஆனா டெஸ்ட் எடுத்த முடிவில் நீ வந்து உன் உடம்புல இந்த மாதிரிலாம் பாதிக்கப்பட்டது, எனக்கு இந்த மாதிரிலாம் வாழ்க்கை வீணாக இருக்குது, இந்த மாதிரிலாம் நான் கெட்டு போய் வீணாகி வந்தேன் அப்படிங்கிறத நீ வந்து அவங்ககிட்ட சொன்னேன்னா தான் அவங்க வந்து பிரிஸ்கிரிப்ஷனை எழுதுவாங்க. ஆனா ஒரு சித்த வைத்தியர் வந்து அந்த மாதிரி கிடையாது. ஒரு சித்த வைத்தியர் வந்து ஒரு பையனை பார்க்கும்போது, அவன் நடந்து வரும்போது, அவன் வந்து உட்காரும் போது, உட்கார்ந்துட்டு இருக்கும்போது எப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறான், இந்த பக்கம் சாஞ்சிருக்கானா அந்த பக்கம் சாஞ்சிருக்கிறானா, அவன் கண் குழி விழுந்து கண்ணை ஒடுக்கல் விழுந்திருக்கான் அப்படிங்கிறத பார்க்கும்போதே அவன் என்ன மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கான், எப்படி இருக்கிறான், எத்தனை வருஷத்துல பாதிக்கப்பட்டிருக்கான், குணப்படுத்த முடியுமா குணப்படுத்த முடியாதா அப்படிங்கறது ஒரு சித்த வைத்தியர் மட்டும்தான் தமிழ்நாட்டில் சொல்ல முடியும். இதை வந்து சித்த வைத்தியம் தான் சொல்ல முடியும் அப்படிங்கிறது வந்து இது வரணும். சின்ன சின்ன திரையின அதிகபட்சமா இந்த நிகழ்ச்சியை வந்து நான் சொல்லி வந்துட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஒரு பலகீனத்தை பாதிக்கப்பட்டவனை கடுமையா சண்டை போட்டு திட்டி ரொம்ப உரிமை எடுத்து விளக்கம் சொல்லி வர்றது வந்து தமிழ்நாட்டில் என்ன தவிர தமிழ்நாட்டில் எந்த சித்த வைத்தியரும் இது வந்து சொல்லவும் தெரியாது, சொல்லவும் மாட்டாங்க. சொல்லக்கூடிய தைரியம் வந்து உங்களுக்கு கிடையாது. அந்த மூலிகை ரகசியங்களும் அந்த அளவுக்கு தெரியாது அப்படிங்கிறத இதன் மூலம் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலையில நீங்க ஒரு நாடியை பார்த்து தான் பரீட்சை பண்ணி சொல்லணும் அப்படிங்கிறதே கிடையவே கிடையாது. இது வரலுமே ஒரு பையனை பார்க்கும்போது அவன் என்ன மாதிரி இருக்கிறான், என்ன மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கான், எந்த அளவு இருக்கிறான், அவனுக்கு எவ்வளவு நாள் சிகிச்சை பண்ணணும், சிகிச்சை பண்ணனா குணம் ஆகுமா ஆகாதா, குணம் ஆனா எவ்வளவு நாளுக்குள்ள ஆகும் அப்படிங்கறது எங்களை தவிர தமிழ்நாட்டில் வேற யாராலையுமே சொல்ல முடியாது அப்படிங்கிறத சேலஞ்சு பண்ணி நான் இதை சொல்றேன். இதுக்கு வந்து சின்ன உதாரணம் கூட நான் வர இந்த நிகழ்ச்சி நான் சொல்லி வந்துகிட்டே இருக்கிறேன். டாக்டர் அவர்கள் கீழ்கண்ட இடங்களுக்கு மருத்துவ முகாம் வருகிறார். திருச்சியில் 1ஆம் தேதியும் 9ஆம் தேதியும் காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை ஹோட்டல் ஆஸ்பி ஜங்ஷன் ரோட் திருவள்ளுவர் பஸ் நிலையம். தஞ்சையில் 2ஆம் தேதி காலை 6 மணி முதல் 12 மணி வரை அசோக் லாட்ஜ் அப்ரஹாம் பண்டிதர் ரோட் சாந்தி தியேட்டர் ரோடு. கும்பகோணத்தில் 2ஆம் தேதி மதியம் 2 மணி முதல் 5 மணி வரை ஹோட்டல் அனுஷ் ஜான் செல்வராஜ் நகர் புதிய பஸ் நிலையம் அருகில். விழுப்புரத்தில் 3ஆம் தேதி காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை ஹோட்டல் ஆதித்யா புதிய பஸ் நிலையம் எதிரில் ஆப்போசிட் தேர் விநாயகர் கோவில் KK நகர். கள்ளக்குறிச்சியில் 3ஆம் தேதி மதியம் 2 மணி முதல் மாலை 4 மணி வரை AKT லாட்ஜ். வேலூரில் 11ஆம் தேதி காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை ஹோட்டல் ரெங்கா லாட்ஜிங் ஹவுஸ் 3 தென்னை மரம் தெரு. கோவையில் 13ஆம் தேதியும் 26ஆம் தேதியும் காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை ஸ்ரீ லக்ஷ்மி லாட்ஜ் சுரேஷ் மஹால் எதிரில் ராஜு வீதி. திருப்பூரில் 1ஆம் தேதியும் 14ஆம் தேதியும் காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை SAP ரெசிடென்சி 111 முனிசிபல் ஆபீஸ் ரோடு. ஓசூரில் 16ஆம் தேதி காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை சீனிவாசா லாட்ஜ் பாகலூர் ரோடு. நெல்லையில் 3 மற்றும் 23ஆம் தேதி காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை பரணி லாட்ஜ் பஸ் நிலையம் அருகில் மதுரை ரோடு. மதுரையில் 4ஆம் தேதி மற்றும் 22ஆம் தேதி காலை 6 மணி முதல் மாலை 4 மணி வரை காலேஜ் ஹவுஸ் டவுன் ஹால் ரோடு. நாகர்கோயிலில் 2ஆம் தேதி காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை பயனியர் பாரடைஸ் டவர் ஜங்ஷன் மணிமேடை. திண்டுக்கல்லில் 24ஆம் தேதி காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை ஹோட்டல் ஐஸ்வர்யா ஸ்பென்சர் காம்பவுண்ட் பஸ் நிலையம் எதிரில் மேல்புறம். கடலூரில் 11ஆம் தேதி காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை ஹோட்டல் கார் லாட்ஜ் 62 லாரன்ஸ் ரோடு.
சிதம்பரத்தில் 11ஆம் தேதி மதியம் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை M80 லாட்ஜ் 24 SP கோயில். மாயவரத்தில் 12ஆம் தேதி காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை பிரின்ஸ் டவர் பஸ் நிலையம் அருகில். நாகப்பட்டினத்தில் 12ஆம் தேதி மதியம் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை பூம்புகார் லாட்ஜ் புதிய பஸ் நிலையம் அருகில். மன்னார்குடியில் 13ஆம் தேதி காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை ஹோட்டல் காவேரி லாட்ஜ் புதிய பஸ் நிலையம் அருகில். புதுக்கோட்டையில் 13ஆம் தேதி மதியம் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை ஹோட்டல் ராயல் பார்க் புதிய பஸ் நிலையம் எதிரில். கரூரில் 14ஆம் தேதி காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை ஆர்டி ஹோட்டல் தின்னப்பா தியேட்டர் அருகில் பஸ் நிலையம் அருகில். கிருஷ்ணகிரியில் 20ஆம் தேதி காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை PGM லாட்ஜ் PGM பிளாசா 23 பெங்களூர் ரோட். திருப்பத்தூரில் 20ஆம் தேதி மதியம் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை சுந்தர் லாட்ஜ் 35 கிருஷ்ணகிரி ரோட் வேலூர் மாவட்டம். ஆரணி 21ஆம் தேதி காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை கன்யா லாட்ஜ் பெரிய கடை வீதி. திருவண்ணாமலையில் 21ஆம் தேதி மதியம் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை ராதா லாட்ஜ் 94 சின்னக்கடை தெரு. பொள்ளாச்சியில் 27ஆம் தேதி காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை சக்தி ஹோட்டல் 144 கோவை ரோடு. மேட்டுப்பாளையத்தில் 27ஆம் தேதி மதியம் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை ஹோட்டல் காவேரி KGC காம்ப்ளெக்ஸ் மெயின் ரோடு. விடுமுறை மற்றும் பண்டிகை நாட்களிலும் மருத்துவ முகாம் உண்டு. சமயத்துல கிட்டத்தட்ட 2 மாதம் இருக்கும். 2 மாதத்துக்கு முன்னாடி கடற்கரைக்கு பக்கத்துல ஒரு ஷாப்பிங் சென்டர், பெரிய ஷாப்பிங் சென்டர் இருக்கு. லேண்ட்மார்க் ஷாப்பிங் சென்டர் என்னமோ. அந்த ஷாப்பிங் சென்டர்ல எனது பேர குழந்தைகளோட நான் உள்ளுக்கு போய் உட்கார்ந்துட்டு இருக்கேன். அது பேர குழந்தைகளோட இங்கிருந்து போயிட்டு இருக்கோம். போயிட்டு இருக்கும்போது அந்த பேர குழந்தைங்க நாங்கள் போய் சுற்றிட்டு வரோம் தாத்தா, நீ கீழே வந்து அந்த ஜூஸ் கடைக்கு பக்கத்தில் அது பெரிய கீழே வந்து பெரிய ஹாலாக இருக்குது. அந்த ஹாலில் வந்து இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் ஒரு ஜூஸ் கடை இருக்குது. அந்த ஜூஸ் கடைக்கு பக்கத்தில் சேர் போட்டுட்டு நீங்கள் அங்கே உட்காந்துட்டு இருக்கோம் தாத்தா, நாங்கள்லாம் சுற்றி பார்த்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் அவங்களை அனுப்பிச்சிட்டேன். அவங்களும் சுற்றி பார்க்க போயிருக்கும் போது கொஞ்ச நேரம் கழிச்சு மெத்த மேலே இருந்து தாத்தா 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 தாத்தான்னு சத்தம் மட்டும் வருது. சரி, இந்த பிள்ளைங்கலாம் எங்க இருந்தோ கூப்பிடுறாங்க. திரும்பி சுற்றி முற்றியும் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பக்கத்தில் பால்கனி இருக்கு. அந்த பால்கனியில இருந்து முதல் புலவரில் இருக்க பால்கனியில இருந்து 2-3 பசங்க எட்டி பார்த்துட்டு சொன்னாங்க. தாத்தா உங்களை தான் அப்படின்னு கேட்டாங்க. என்ன விஷயம் அப்படின்னு நான் கேட்டேன். உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி சைகை பண்ணாங்க. நீங்க கீழே இறங்கி வாங்க தம்பி அப்படின்னு சொன்னேன். உடனே அந்த பசங்க கீழே இறங்கி வந்தாங்க. மேலே வந்து 2-3 பேர் தான் நின்றுட்டு இருந்தாங்க. அவனுக்கு கீழே வரும்போது அந்த ஜூஸ் கடைக்கிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னாக்க ஒரு 10 பேர் 12 பேருக்கு மேலே ஒரு 15 பேர் கிட்டத்தட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். எண்ணிக்கையில் எண்ணில் ஒரு 15 பேராவது இருக்கும். வந்து நின்னாங்க. தாத்தா எப்போ வந்தீங்க ஊர்ல இருந்து அப்படின்னு கேட்டாங்க. இல்லைப்பா வந்து 2-3 நாள் ஆச்சு, பேர பிள்ளைங்க சுற்றி பார்க்கணும்னு வந்தது, அதுக்காக கூட்டிகிட்டு வந்தேன். அவங்க மேலே சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க, எனக்கு முடியாது, அதனால இங்கே உட்காந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்போ அவங்க சொன்னாங்க, ஐயா உங்கள் நிகழ்ச்சியெல்லாம் நாங்கள் நிறையா முறை பார்த்துருக்குறோம், நிறைய முறை நாங்கள் தப்பு செய்யறது வந்து திரும்பி இருக்கிறோம். ஆனால் திரும்பினாலும் எங்கள் தவறை நிறுத்த முடியாமல் செஞ்சிட்டு இருக்கோம். ஆனால் எங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சந்தேகம், ரொம்ப நாளாக உங்கள்கிட்ட கேட்கணும்னு. இப்போ சமீபத்தில் வந்த சின்ன திரையில உங்களோட நிகழ்ச்சியில வந்து ஒரு ஆளை பார்க்கும்போது ஆள் எப்படி இருக்கலாம், என்ன மாதிரி இருக்கலாம், எந்த அளவு பாதிக்கப்பட்டிருக்கான், இல்லை நம்பருக்கு தகுதி இருக்கானா, இல்லை நம்பருக்கு தகுதி இல்லையா அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சியில் வந்து நீங்கள் சொல்லி வந்துகிட்டே இருந்தீங்க. எங்களுக்கு எல்லாமே இது வந்து பெரிய ஒரு ஆதங்கமா இருந்தது. என்னடா ஆங்கில மருத்துவத்தில் வந்து ரத்த பரிசோதனை பண்றாங்க, யூரினை டெஸ்ட் பண்றாங்க, இந்த டெஸ்ட் பண்றாங்க, எல்லா விதமான டெஸ்ட் எடுத்து அவன் வாயில சொன்னா தான் அவங்க வந்து அடுத்த பிரிஸ்கிரிப்ஷன் என்னங்கிற பாதிக்கப்பட்டதுக்கு எழுதுறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு ஆளை பார்க்கும்போது எப்படி இந்த வைத்தியத்தில் சொல்ல முடியும்? அந்த சந்தேகம் இருந்தது. அதை எங்களுக்கு நிவர்த்தி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்ப நீங்க எல்லாம் இப்ப இங்க எதுக்கு தம்பி வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைங்க மேட்னி ஷோ சினிமா பார்க்கறதுக்காக வந்தோம், உங்களை பார்த்ததுனால டைம் இருக்கிறதுனால இது வந்து கேட்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கண்ணு இது வந்து பெரிய பரிசோதனையோ பெரிய பரீட்சையோ கிடையாது, உங்கள்கிட்ட நான் சொல்லி நிரூபிக்கணுங்கிறது. என்னுடைய இடமா இருந்தா இதுக்கு விளக்க உரைகள் வந்து உங்களுக்கு அதிக நேரம் நான் கொடுக்க முடியும். பாரு, 100கணக்கான பேர் நடந்து போயிட்டு வந்துட்டு இருக்காங்க இது உள்ள.
அதனால இருந்தாலும் நீங்க பேர பிள்ளைங்க கேட்டதுக்காக உங்களுக்கு ஒரு விளக்கம் மட்டும் நான் சொல்றேன். இப்ப என்ன விஷயம் சொல்லுங்க கண்ணு அப்படின்னு. இப்ப நாங்க நின்றுட்டு இருக்கிறோமே, இதுல வந்து இத்தனை பேர் நின்றுட்டு இருக்கோம். நின்றுட்டு இருக்கிறதுல யார் பலகீனத்துல பாதிக்கப்பட்டிருக்காங்க, யார் பலகீனத்துல பாதிக்கப்படணும்னு உங்களால சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டோம். கண்ணு முடிஞ்ச மட்டும் முயற்சி பண்றோம்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது பாத்தீங்கன்னாக்கா அங்க நடந்து போயிட்டு இருக்கிறவங்களாம் என்ன அடையாளம் கண்டுட்டாங்க, சேலம் சிவராஜ் அப்படிங்கறது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. நிறைய பேர் நின்று அதை வேடிக்கையும் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த லேண்ட்மார்க்ல நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த 10-15 பேரும் வரிசையா நின்றுட்டாங்க. அப்ப நான் என்ன சொன்னேன், ஒவ்வொருத்தரையா பார்த்துக்கிட்டே வந்து அந்த 15 பேருக்கு பார்த்து முடிச்ச உடனே ஒரு 3-4வது வரிசையில நின்றுட்டு இருந்த ஒரு பையனை கூப்பிட்டு, கண்ணு இங்க வாடா சாமி, வா இந்த பக்கத்துல வந்து நின்னுக்க அப்படின்னு சொல்லிட்டு என் பக்கத்துல கூப்பிட்டு நிக்க வச்சுட்டேன். நிக்க வச்சுட்டு மற்ற பசங்களை நான் பார்த்துக்கிட்டே வரும்போது ஒரு 2-3 பேர் தள்ளி இன்னொரு பையன் நின்றுட்டு இருந்தான். அந்த பையனை கூப்பிட்டு, கண்ணு நீ வாடா சாமி, நீ வா வந்து நில்லு அப்படின்னு சொல்லி அவனை கூப்பிட்டு நிக்க வச்சேன். அவன் வந்து நின்றுட்டான். அப்புறம் மீதி இருக்கிற ஆளுங்களை பார்த்துக்கிட்டே வரும்போது கடைசியா ஒரே ஒரு பையன் நின்றுட்டு இருந்தான். அந்த கடைசி பையனை பார்த்த உடனே இந்த 2 பேர்த்த கூப்பிடுறத விட அந்த பையனை கூப்பிடும்போது இன்னும் அதிக சந்தோஷமா இருந்தது. வாடா கண்ணு நீயே வந்து நின்னுக்க அப்படின்னு சொன்னா அந்த பையனும் வந்து நின்றுட்டான். 3 பேர் நின்றுட்டு இருக்காங்க. உடனே அந்த பசங்க கேட்டாங்க, தாத்தா இதுல வந்து பாதிக்கப்பட்டது வந்து நானா, நாங்களா, இல்ல அவங்க 3 பேரா அப்படின்னு சொல்லி கேட்டான். ஏன் அவசரப்படுற, இரு பொறுமையா நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த 3 பேரும், இப்ப நீங்க வந்து மீதி பேர் நின்றுட்டு இருக்கீங்க. இதுல இந்த 3 பேருமே இன்னைக்கு இரவு வந்து திருமணம் நடக்க இருக்குது. அதுல மணமகன் போய் நாளை காலையில் தாலி கட்ட போறாங்க அப்படின்னா அந்த தாலி கட்டுறதுக்கு இந்த 3 பசங்களுமே அற்புதமான தகுதியில இருக்கிறாங்க கண்ணு அப்படின்னு நான் சொல்லிட்டு எந்திரிச்சு போய் அவங்க ஒவ்வொருத்தரையா பிடிச்சி நெத்தியில வந்து முத்தம் கொடுத்தேன். ஒவ்வொருத்தரையா கட்டி பிடிச்சி நெத்தியில வந்து முத்தம் கொடுத்தேன். கண்ணு இவ்வளவு அற்புதமா உடம்ப நல்ல முறையில இந்த காலகட்டங்கள்ல இந்த பசங்க சூழ்நிலையில சேர்ந்து இருந்தும் நீங்க இந்த அளவு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அப்ப அந்த பசங்க வந்து அத்தனை பேருமே என்கிட்ட கை குலுக்கி, தாத்தா நீங்க சொன்னது அத்தனையும் உண்மை தாத்தா, ஏன்னா எங்க பசங்களை பத்தி எங்களுக்கு நல்லாவே தெரியும், எங்க கூட இருக்கிற பசங்களை பத்தி தெரியும், எல்லா தப்புமே நாங்க பண்ணுவோம். ஆனா இவருக்கு 3 பேர் மட்டும் எந்த தப்பும் பண்ண மாட்டாங்க, ட்ரிங்க்ஸ் சாப்பிட மாட்டாங்க, ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட கலாட்டா பண்ணும்போது கலாட்டா கூட வந்து கலந்துக்க மாட்டாங்க. ஆனா எங்களோட சேருவானுங்க, சாப்பிடுவானுங்க, எல்லாமே பண்ணுவானுங்க, விளையாடுவானுங்க, எல்லாம் செய்வான். ஆனா எந்த தவறு மட்டும் இவங்க பண்ண மாட்டாங்க. நீங்க சொன்னது வந்து உண்மைங்கிறது இப்ப நான் நம்புறேன் தாத்தா அப்படின்னு சொல்லி சொன்னான். கண்ணு இந்த உண்மை நீ நம்பறியா இல்லைங்கிறதுக்காக நான் சொல்லல. சித்த வைத்தியத்தினுடைய பாரம்பரிய ரகசியம், பாரம்பரிய வைத்தியம், பாரம்பரிய முறைகள் அப்படிங்கிறது இதுதாங்கண்ணே. ஒரு ஆளை பார்க்கும்போது அவன் என்ன மாதிரி இருக்கான், எப்படி பாதிக்கப்பட்டிருக்கான், இல்ல என்பதுக்கு தகுதியா இல்லையா அப்படிங்கிறது இந்த வைத்தியத்தில் சொல்ல முடியுங்கண்ணே அப்படின்னு சொன்னேன். அவங்க வந்து எல்லாருமே கும்பிடு போட்டு, தாத்தா மீண்டும் உங்களை தலைமை அரசியலையோ முகாமொழியோ நான் வந்து சந்திக்கிறேன் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. உண்மையாலுமே இந்த நிகழ்ச்சி வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் தரக்கூடிய அளவுக்கு அன்னைக்கு இருந்தது. ஏன்னா எப்ப நான் மெட்ராஸ் போனாலும் பேர பிள்ளைங்களோட அந்த இடத்துக்கு தான் அதிகமா போய் நான் வெயிட்டிங்ல உட்காந்துட்டு இருப்பேன். பேர பிள்ளைங்க சுத்தி பார்த்துட்டு இருக்கோம். அந்த இடத்துல இந்த மாதிரி நிகழ்ச்சி கேட்கும்போது அவங்க மட்டும் கேட்கல, கிட்டத்தட்ட ஒரு 50-60 பேர் எனக்கு சூழ்ந்து பார்த்துட்டு இருக்காங்க, வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இது வந்து எல்லாருக்கும் ஒரு படிப்பினை அமையக்கூடிய அளவுக்கு இருந்தது அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன். மீண்டும் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.